வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிப்டோ மார்க்கெட்டுங்கிறது 24 ஹவர்ஸும் ஓப்பனில் இருக்க ஒரு மார்க்கெட் தான். இப்போ இந்த மார்க்கெட்டில் நிறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல் டேவும் ஃபுல் நைட்டும் ஸ்க்ரீன் முன்னாடியே உட்காந்துருப்பாங்க. ஏன் அதிகமான ப்ராஃபிட் வரணும் அப்படின்ட்டு. இப்படி இருக்கனால அவங்களுக்கு ப்ராஃபிட் வருமானு கேட்டால் கண்டிப்பாக ப்ராஃபிட் வராது. கண்ணு வலியும் டிப்ரெஷனு தான் வரும். மார்க்கெட்டில் எப்போவுமே ட்ரெண்டு கிளியராக இருக்காது. மார்க்கெட்டோட ட்ரெண்ட் சைட்வேஸில் இருக்கலாம், மார்க்கெட்டில் வால்யூம் கம்மியாக இருக்கலாம். இப்போ நம்ம ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட்டில் இருக்க சில கோல்டன் ஹவர்ஸை கேப்சர் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், சாம்பி ட்ரேடர்ஸ் ரைட். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, ஸ்க்ரீனில் 24 மணித்தியாலும் ஸ்க்ரீனே பார்த்துக்கிருப்பாங்க. வேறு எந்த வேலையும் பண்ணுறதில்ல. அவங்களோட கண்ணெல்லாம் சிவந்து போயிருக்கும் ஸ்க்ரீனை பார்த்து பார்த்து. இப்படி அதிகமான டைம் நீங்கள் சார்ட்டே பார்த்துக்கிறீங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் உங்களுக்கு எமோஷ்னல் ட்ரிகர் ஆகி மார்க்கெட்டில் நடக்கிற பிரேக் அவுட்டெல்லாம், அதாவது டம்மி பிரேக் அவுட்லாம் உங்களுக்கு பிரேக் அவுட் மாதிரி தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ரேண்டமாக மார்க்கெட்டில் ஒரு பை பண்ணோம். ஏன்னா நம்ம மார்க்கெட்டை சும்மா வாட்ச் பண்ணி நமக்கு போர் அடிக்கும். அதனாலே நம்ம மார்க்கெட்டில் தப்பான என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுவோம். நீங்கள் மார்க்கெட்டே பார்த்துக்கிறீங்க அப்படின்னா. ஏன்னா அதுக்கெல்லாம் காரணம் மெயினோட ஸ்ட்ரெஸ்ஸு தான். இப்போ நீங்கள் மார்க்கெட் முன்னாடி இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மெயினான இருக்க ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் சார்ட்டை ஃபுல் டேயும் பார்க்குறதுனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். மார்க்கெட்டில் இதனால் தப்பான என்ட்ரிஸை எடுப்பீங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது, உங்களோட எமோஷ்னல் இந்த இடத்துல ட்ரிகர் ஆகும். கரெக்ட். அடுத்த விஷயம் தான், மார்க்கெட் தர்ற ஒவ்வொரு மூவும் ஃபேக்கான மூவாக இருந்தாலும் நீங்கள் அதை ஒரு கரெக்டான செட்டப்னு நினச்சி மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுவீங்க. இப்படி எடுக்கிறதுனாலேயே நீங்கள் மார்க்கெட்டில் பிகினிங் ஸ்டேஜில் ஃபெயில் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் அதிகமான ட்ரேட் எடுக்கிறத விட, அதாவது குவான்டிட்டியில் அதிகமான ட்ரேட் எடுக்கிறத விட குவாலிட்டியில் கம்மியாக இருந்தாலுமே பட் நல்ல குவாலிட்டியில் நல்ல ட்ரேடாக ஃபைண்ட் பண்ணலாம். இதுக்கான சில ஸ்பெசிஃபிக்கான ஹவர்ஸ் இருக்குது. சரியா? இதை நம்ம கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது லண்டன், நியூயார்க் இந்த மாதிரி செஷனில் நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணும்போது மார்க்கெட்டுக்குள்ளே வால்யூம்ங்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது ட்ரேட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபேக் மூவ்ஸும் இருக்காது. மார்க்கெட் நம்ம எனி டைம் வாட்ச் பண்ண தேவையில்ல. இந்த ஃபிக்ஸ்டான இந்த ஹவரில் நம்ம மார்க்கெட்டை பார்க்குறோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நமக்கு பெஸ்ட்டான செட்டப்பை ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ நான் இதுக்கு ஒரு இண்டிகேட்டர் சொல்கிறேன், மார்க்கெட்டில் எப்படி இந்த செஷன்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. நீங்கள் மார்க்கெட்டை ஓவராக வாட்ச் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் இப்போ நான் சொல்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். இதுக்கான சொல்யூஷனும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு விஷயம், ட்ரேடிங்கில் உங்கள் கேபிட்டலை நீங்கள் பாதுகாக்கணும். ஏன்னா கேபிட்டல் இருந்தால் தானே உங்களால் ட்ரேட் பண்ணவே முடியும். இப்போ இந்த கேபிட்டலை டிஸ்ட்ராய் பண்ணுற விஷயம் தான் நீங்கள் சார்ட்டை ஓவர் வாஷ் பண்ணுறது, மார்க்கெட்டில் ஃபேக்காக தர பிரேக் அவுட்லாம் எமோஷ்னலாக ட்ரேட் எடுக்கிறது. நீங்கள் தூங்காமல் இருக்கனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும். இதனாலே தான் உங்கள் அக்கௌண்ட்டுங்கிறது இங்கே வாஷ் அவுட் ஆகும். இதுக்கெல்லாம் சொல்யூஷன் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட். அதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இண்டிகேட்டர். இப்போ நம்ம ட்ரேடிங் வியூக்குள்ளார போயிடலாம். இப்போ நீங்கள் உங்கள் இண்டிகேட்டர், அதாவது உங்கள் ட்ரேடிங் வியூக்குள்ளே வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே பாருங்கள், இண்டிகேட்டர்னு ஒரு விஷயம் இருக்கும். பட் இந்த இண்டிகேட்டருக்குள்ளே ட்ரேடிங் செஷன்னு டைப் பண்ணுங்கள். ரைட். உங்களுக்கு இன்பில்டாகவே ஒரு இண்டிகேட்டர் மார்க்கெட்டில் அப்ளை ஆகும். இந்த ஃபேவரட் போட்டுக்கோங்க. மார்க்கெட்டில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ட்டில் அப்ளை ஆகும். ரைட். நீங்கள் இதை யூஸ் பண்ணியும் மார்க்கெட்டில் இருக்க செஷனை ஐடென்டிஃபை பண்ணி இந்த செஷனுக்குள்ளே ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் பெரிய மூவ் தந்தது எல்லாமே இதில் தான். சரியா? இதை நம்ம லண்டன் செஷன் எடுத்தோம். அதாவது இந்த எல்லோ கலராக இருக்கிறது எல்லாமே நமக்கு லண்டன் செஷன். இந்த லண்டன் செஷனில் தான் நமக்கு மார்க்கெட்டில் வால்யூம்ங்கிறது அதிகமாக இருக்கும். சேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா எல்லோ கலர் பாக்ஸ்லையும் மார்க்கெட்டுங்கிறது ஒரு நல்ல மூமெண்டம் தந்திருக்கு மேஜராக. ரீசன் என்னென்னா, லண்டன் செஷன் பார்த்தீங்களா, ஒரு நல்ல பெரிய மூவ் தந்திருக்கு. இதுலேயும் நல்ல ஒரு பெரிய மூவ் தந்திருக்கு. ரைட். இப்போ நம்ம அடுத்து ஃபோக்கஸ் பண்ண போகிறது நியூயார்க் செஷன். நியூயார்க் செஷன் சொல்கிறது இந்த க்ரீன் கலர் பாக்ஸ். இந்த க்ரீன் கலர் பாக்ஸ்லையும் நமக்கு மார்க்கெட்டில் நல்ல வால்யூம் இருக்கும். ரைட். இப்போது இந்த இண்டிகேட்டர் எனேபிள் பண்ணிவிட்டு இந்த செஷனுக்குள்ளே நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் ஃபேக் அவுட்டுங்கிறது கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி மார்க்கெட்டில் உங்களால் குவாலிட்டியான என்ட்ரிஸையும் எடுக்க முடியும்.
இப்போ நீங்கள் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் கரெக்டான செஷனை ஃபைண்ட் பண்ணி என்ட்ரு ஆகுறதுனால நீங்கள் எடுக்கிற ட்ரேட் எல்லாமே ஸ்மார்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்ரி டைம் மார்க்கெட் முன்னாடி உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் குவான்டிட்டியான ட்ரேடரை விட குவாலிட்டியான ட்ரேட்ஸ் நிறையா மார்க்கெட்டில் உங்களால் ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட கோயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.